லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கோதுமை குக்கர் பாஸ்தா செய்ய போகிறேன். நல்லா க்ரீமியாக சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு முறை தான் நான் குக்கரில் செய்கிறேன். சாதாரணமாக தான் நான் செய்திருக்கேன் பாத்திரத்தில். இப்போ குக்கரில் முதல் முறையாக செய்கிறேன். சூப்பராக வந்துச்சுங்க. இதுக்கு தேவையானவை 3 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்குன்னு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இதுக்கு பெரிய வெங்காயமாக 1, பெரிய தக்காளியாக 1, புதினா மல்லி கொஞ்சம் எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்குன்னு இது சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி செய்து பாருங்கள். குயிக்காகவும் செய்திடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பச்சை சுமல்லாம் போகணும். இதுக்குள்ளே மசாலாலாம் சேர்த்துருவோம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகு ஜீரகம் போட்ட மல்லித்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் குழம்பு பொடியாக இருந்தாலும் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா அந்த பச்சை சுமல்லாம் போகும்படி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. குக்கராக இருந்தாலும் நல்லா வதக்கி விட்டுட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நீங்கள் எந்த பாஸ்தாவாக இருந்தாலும் நீங்கள் நேரடியாக நம்ம பாத்திரத்தில் செய்யும் போது கொதி விட்டு அது நல்லா வெந்தோன்னே வடிகட்டிடும். அதில் உள்ள தண்ணிலாம் நம்ம வடிகட்டி தான் எடுப்போம். இப்போ பாஸ்தா நேரடியாக சேர்க்கறதுனால நம்ம குக்கரில் சேர்க்கும் போது அப்படியே சேர்த்துறாதீங்க. 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு 1 முறை அல்லது 2 முறை நான் 2 முறை வாஷ் பண்ணியிருக்கேன். அப்படி சேர்த்தா தான் நல்லது. ஏன்னா சுத்தமாக இருக்கும். நம்ம 2 முறை வாஷ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இந்த மசாலாவில் இந்த பாஸ்தாவை எடுத்து நல்லா அந்த மசாலாலாம் படுற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. அது மேலே நல்லா கலக்கி விட்டுட்டு இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா 3.5 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டு முறையாக இருக்கிறதுனால குழஞ்சிடும் அப்படிங்கிறதுனால 3.5 கப்பு தண்ணி சேர்த்தேன். ஃபஸ்ட்டு 1.25 கப்பு சேர்த்தேன். அடுத்தது ஒரு 1.5 கப்பு சேர்த்துருக்கேன். மொத்தம் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கிட்டேன். 3.5 கப்பு மொத்தம். 2 கப்புன்னா 4 கப்பு சேர்க்குன்னு நான் 3.5 கப்பு சேர்த்துக்கிட்டேன். எதுக்கும் இருக்கட்டும்னு ஆனால் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் இப்போ லெமன் இருந்ததுனால நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சேர்த்துக்கிட்டேன். லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. லெமன் அவசியமாக சேர்க்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த புளிப்பு காரம் அந்த டேஸ்ட் கூடுதலாக கொடுக்கும். பாதி லெமன் சேர்த்துக்கோங்க. 2 கப்புக்கு எந்த கப்பு சேர்க்குறோமோ அந்த கப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ தான் நான் லெமன் சேர்க்குறேன். இதில் பிழிஞ்சு வச்சுருக்கிறதுனால நான் பாதி லெமன் சேர்த்துருக்கேன். இப்போ மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணின்னு நல்லா ப்ரெஷர்லாம் போனவுடனே நம்ம திறந்து பார்ப்போம். நல்லா க்ரீமியான கோதுமை பாஸ்தா, அதுவும் குக்கர் பாஸ்தா ரெடி ஆகிட்டாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். அருமையாக இருந்துச்சு. நான் கூட எப்படி வருதோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் சூப்பராக வந்துருச்சு. அருமையான டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடுவோம். அடுத்த சூப்பரான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.